சிவதந்தை ஞான வைரத்துளிகள். இனிமையான குழந்தைகளே, ஞானத்தை புத்தியில் தாரணை செய்து தங்களுக்குள் ஒன்று கூடி வகுப்பு நடத்துங்கள். தனக்கும் மற்றவர்களுக்காகவும் நன்மை செய்து உண்மையான வருமானத்தை சம்பாதித்துக் கொண்டே இருங்கள். குழந்தைகளே, நீங்கள் முரளி வாசிக்கின்ற ஆசிரியரின் பெயர் வடிவத்தை பார்க்காமல் பாபாவின் நினைவிலிருந்து முரளி கேளுங்கள். அகங்காரத்தில் வராதீர்கள். இந்த சிருஷ்டியில்தான் உத்தம ஆத்மாக்கள், மத்தியமம், பிறகு கனிஷ்ட ஆத்மாக்கள் உள்ளனர். ஆரம்பத்தில் உள்ளவர்கள் உத்தமம், இடையில் உள்ளவர்கள் மத்தியமம், கடைசியில் உள்ளவர்கள் கனிஷ்டம். இச்சமயம் காக்கலை சம்பூரணமாக யாராலும் ஆக முடியாது. யார் அன்பான புத்தி உள்ளவரோ அவர் வெற்றி பெறுவார். விபரீத புத்தி உள்ளவர் அழிந்து போவார். இந்த கண்கள் மூலமாக என்னென்ன தென்படுகின்றனவோ இவை அனைத்தும் சாம்பலாகிவிடப் போகின்றன. மற்றபடி ஆத்மாவோ இங்கே இருக்க முடியாது. நிச்சயமாக வீட்டுக்கு சென்றுவிடும். பாபா தினந்தோறும் புரிய வைத்துக் கொண்டே இருக்கிறார். அவரோ கடல் ஆவார். உற்சாகம் கொடுத்து கொண்டே இருப்பார். சில நேரம் குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். சில நேரம் வெளியில் உள்ளவர்களுக்கு புரிய வைக்கிறாரு. எப்போதுமே சிவபாபா சொல்கிறாரு என புரிந்து கொள்ளுங்கள். சிவபாபாவையே நினைவு செய்யுங்கள். சிவபாபா பரந்தாமத்தில் இருந்து வந்துள்ளார். முரளி கூறிக்கொண்டிருக்கிறார். சிவபாபாவின் முரளியை இந்த காதுகளால் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த ஞானம் முழுவதும் உள்ளுக்குள் இருப்பது. உள்ளுக்குள்ள சிந்தனை இருக்க வேண்டும். எவ்வளவு நேரம் நாம் முரளி கேட்கிறோமோ அவ்வளவு நேரம் நினைவிலேயே இருக்கிறோம் என்பது அல்ல. மாயா நினைவு செய்ய விடுவதில்லை. முழு நேரமும் சிவபாபாவின் நினைவு இருக்க முடியாது. வேறு வேறு சிந்தனைகள் வந்து விடுகின்றன. யார் மாலையில் வர மிக அருகில் இருப்பவர்களோ அவர்களின் புத்தியில் நன்கு பதியும். அனைவருமே 8 மணிகளின் மாலையில் வந்துவிட மாட்டார்கள். ஞான, யோக, தெய்வீக குணங்கள் இவை அனைத்தையும் தனக்குள் உள்ளதா என பார்க்க வேண்டும். பாபா சொல்கிறார், தன்னை ஆத்மா என உணருங்கள் மற்றும் தந்தையை நினைவு செய்யுங்கள். சுய தரிசன சக்கரத்தை சுற்றி கொண்டிருங்கள். ஒரு சிலர் பாபா பாபா என்று கூறிவிட்டு பிறகு முகத்தை திருப்பிக் கொள்கின்றனர். படிப்பை விட்டு விடுகின்றனர். பகவான் உலகத்தின் எஜமானராக்குவதற்காக கல்வி கற்றுத் தருகிறார். படிப்பை விட்டு விடுவார்களானால் அவர்கள் மகா மூர்க்கர்கள். ஆத்மாக்கள் நாம் எந்த ஒரு நிலையிலும் பாபாவை விட்டு விடுவதால் ஆஸ்தி முடிந்து போகும். நிச்சய புத்தி வெற்றியைத் தரும். சந்தேக புத்தி அழிவைத் தரும். பிறகு பதவி மிகவும் குறைந்துவிடும். ஞானத்தை ஒரே ஒரு ஞானக்கடலான தந்தை மட்டுமே கொடுக்க முடியும். பிற அனைத்துமே பக்தியாகும். நல்லது. சிவதந்தை தந்த வரதான நினைவின் பிராப்தி. மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் திஸ் டே. ஓம் சாந்தி. ஆத்மா நான் எப்போதும் நிமித்த உணர்வில் இருக்கிறேன். நிமித்த உணர்வினால் ஆத்மா, நான் மற்றும் எனது என்கிற எண்ணம் இயல்பாக அழிந்துவிட்டது. நிமித்த உணர்வானது எனக்கு தடுமாற்றங்களில் இருந்து விடுதலை அளிக்கிறது. நிமித்தமாக ஆகும்போது ஆத்மா நான் செய்கிறேன் என்ற நினைவு இல்லாமல் செயல் நடக்கிறது. நிமித்த நினைவு எனக்கு உள் பாதுகாப்பை வழங்குகிறது. ஆத்மா நான் எப்போதும் தெய்வீக மேடையில் நிற்கிறேன். நான் நிமித்த நினைவின் சுகத்தில் இருக்கிறேன். நிமித்த உணர்வில் ஆத்மா நான் கருவி மட்டுமே என்பதை உணர்கிறேன். கருவியாக இருப்பது எனக்கு சுதந்திரத்தை அளிக்கிறது. எல்லா பரிசோதனைகளிலும் என்னை அசைக்காதவனாக வைத்திருக்கிறது. நிமித்த உணர்வில் ஆத்மா நான் தெய்வீக சேவையின் பங்கு வகிக்கிறேன். ஆனந்தமாக உள்ளேன். செய்யும் ஒவ்வொரு செயலும் நிமித்த சக்தியால் நடக்கிறது. ஆத்மா நான் கருவி, செய்பவர் தந்தை சிவபாபா. நிமித்த உணர்வு எனக்கு தந்தை பாபாவுடன் நேரடி இணைப்பை கொடுக்கிறது. நிமித்த நினைவு எனக்கு சாந்தியையும் சமநிலையையும் தருகிறது. நிமித்த உணர்வால் என்னுள் இயல்பாகவே தாழ்மை நிலை கொண்டுள்ளது. என்னை தடுமாற்றங்களிலிருந்து பாதுகாக்கிறது. என்னுடைய அமைதியின் ஆழத்தில் நிலைநிறுத்துகிறது. ஆத்மா நான் தளர்ச்சியடைவதில்லை. எப்போதும் சுதந்திரமாக உணர்கிறேன். நிமித்த உணர்வு என்னுடையனை தானாகவே சரியான பாதையில் செலுத்துகிறது. எல்லா புகழையும் பாபாவுக்கே அளிக்கிறேன். கருவி எனும் நிலை எனக்கு தூய்மையை வளர்க்கிறது. நிமித்த உணர்வு என்னுடைய சிந்தனைகளை தூய்மையாக்குகிறது, வலிமையாக்குகிறது. ஆத்மா நான் சுயநலனை மறந்து பொது நலனுக்காக செய்கிறேன். பாபாவின் கருவியாக இருப்பதில் பெருமை கொள்கிறேன். நிமித்த உணர்வு
என்னை கர்மயோகியாக ஆக்குகிறது. நிமித்த நிலை எனக்கு சுய கட்டுப்பாட்டை தருகிறது. எந்த நிலையிலும் உறுதியானவன். எப்போதும் பாபாவின் வழிகாட்டுதலில் நடக்கிறேன். நிமித்த உணர்வு எனக்கு தியாக உணர்வை அளிக்கிறது. ஆத்மா நான் சுயத்தை பற்றிய நினைவுகளை விடுத்துள்ளேன். நிமித்த நிலை எனக்கு எளிமையையும் உண்மையையும் அளிக்கிறது. ஆத்மா நான் எப்போதும் பாபாவுடன் மன இணைப்பில் இருக்கிறேன். எப்போதும் கருவியாக இருந்து பாபாவின் மகிமையை உயர்த்துகிறேன். எனக்கு ஆன்மீக ஒளியையும் வலிமையையும் தருகிறது. ஆத்மா நான் கருவியாக இருந்து பாபாவின் சேவையை நிறைவேற்றுகிறேன். நல்லது. மன்மனாபவ. தன்னை ஆத்மா என உணர்ந்து ஆத்மாவின் தந்தையான பரமாத்மாவை அன்போடு நினைவு செய்தால் ஆத்மாவில் இருக்கும் 63 ஜென்மங்களின் பாவ கர்மங்கள் அழிந்து போகின்றன. ஓம் சாந்தி.